பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபாத்தத்துஹு ஸலாத்து ஃபக அன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. ஒருத்தனுக்கு ஒரு நேர தொழுகை தப்பி விடுவது, இமாம் ஜமாத் தப்பி விடுவது, அவனுடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்ததற்கு சமம். அதாவது அவனுடைய குடும்பத்தை நட்டாத்தில் விட்ட மாதிரி. ஏன் இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல காரணம் என்று பார்க்கும்போது, உலகத்தின் வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகைக்காகத்தான் நம்மளை படைத்திருக்கிறார். நமக்கு தரப்பட்ட உடம்பு, நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை, நமக்கு தரப்பட்ட எல்லா சுகங்களும் இன்பங்களும் தொழுகை நாம் தொழ வேண்டும் என்பதற்காக பிரதி உபகாரமாக தரப்பட்டிருக்கிறது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நோக்கம் ஃபுல்லாக தொழுகையாகத்தான் இருக்கணும். ஏன்னா இறைவனுடைய நோக்கம் தொழுகை தான். இறைவன் இந்த உலகத்தில் மனிதனை பிறக்க வைத்ததும் தொழுகைக்காகத்தான். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கையில் தொழுகையை விடுறது எந்த வகையிலையும் அனுமதிக்கப்பட்டதல்ல. தொழுகை விட்டு கொண்டு அவன் என்னதான் பெரிய நல்லவர்களை செய்தாலும் சேவைகளை புரிந்தாலும் தொழுகை இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஏறங்கட்டப்படுகிறான். சகோதரர்களே, ஏறங்கட்டப்படுகிறான். தொழுகையினால 3 பிரயோஜனங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் தருகிறான். ஒன்று, ஆழிய அன்பு, ரப்புல் ஆலமீனுடைய நிலையான நிரந்தரமான அன்பு அது தரப்படுகிறது. எந்த காலத்திலும் கிடைக்காத அருள், அந்த ரப்பின் அருள். உலகத்தில் அருள் கிடைக்கப்பட்டவன் அனைவருமே துன்பத்திற்கு வேலையே கிடையாது. உலகத்தில் அருள் கிடைக்கப்பட்ட அனைவருக்குமே ஆபத்து முசீபத்துக்கு வேலை கிடையாது. அப்போ அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையாளிக்கு மட்டும்தான் தருகிறான். 3வது என்ன தெரியுமா? மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கத்தின் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நபராக அவனை ஆக்குறான். ஏன்னா அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைதான் சொர்க்கத்தின் சாவி, கீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கீ ஆஃப் பேரடைஸ், சொர்க்கத்தின் சாவி. அப்போ சொர்க்கத்தை துறக்கிறதுக்கு உண்டான திறவுகோலாக என்னுடைய தொழுகை தான் இருக்குது. அதை நான் இழந்துட்டேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கைசேதம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு ஃபங்க்ஷனில் தொழுகை விட்டுருவார், தனக்கு லேசாக ஒரு மாதிரி உடம்பு ஒலிக்கிற மாதிரி இருந்தால் தொழுகை விட்டுருவார், மழை கொஞ்சம் பேஞ்சா தொழுகை விட்டுருவார். என்னென்ன காரணத்திற்காக தொழுகை விடுறான்றதுல அவனுக்கு விவஸ்தையே இருக்காது. அவ்வளவு தொழுகை விட்டுருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கும். வெற்றியை தேடி இவன் பயணம் பண்றானே, இந்த வெற்றி எப்படி கிட்டும்? தொழுகையில மட்டும்தான் கிட்டும். தொழுகையோடு கூடிய ஒவ்வொரு அமால்களையும் அல்லாஹு தஆலா பாரதூரமாக கணிப்பான். நீங்க தொழுது இபாதத் செய்து ஒரு 10 ரூபாய் ஒருத்தனுக்கு நீங்க தர்மத்தை கொடுப்பதாகிறது ரப்புல் ஆலமீனுடைய கண்களுக்கு 10 லட்சமாக கணிக்கப்படும். தொழுகை மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழுகை இல்லாது எந்த கேட்டகரி எதுவுமே ஏற்படுத்தாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த உலகத்தில் நீங்கள் சென்றாலும் அலாரம் அடிப்பதை போல நீங்க என்ன செய்யணும்னா தொழுகை டைம்ல உடனடியாக தொழுகைக்குண்டான ஆயத்தப்பாடுகளில் ஈடுபடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண நேரம், அந்த மரண நேரத்தில் கால்கள் நிற்க முடியல, கால்கள் ஒரு இடத்துல ஸ்திரப்பட்டு நிற்க முடியல. அந்த நேரத்திலையும் ஹஜரத் பிலால், ஹஜரத் இன்னொரு சஹாபி, இந்த 2 பேருடைய தோல்லையும் கை போட்டுட்டு என்னை பள்ளிக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லி கால்கள் பூமியில் கோடு போட்டதாம். அந்த நிலையிலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணங்கி இருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் கைகால்களை நல்லபடியா தந்திருக்கிறானே, நாம வணங்குறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம், ஏன் இவ்வளவு சுணக்கம்? அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், படைத்தவனை நீங்கள் நினைக்கும் காலமெல்லாம் படைத்தவனும் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறான். பதுகுருனி அது குறுக்கும், நீ என்ன நினை ஒன்ன நான் நினைப்பேன். அஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்து, தொழுகையின் மூலமா நன்றி செலுத்து, திக்ரின் மூலமா நன்றி செலுத்து. வலா தக்ஃபுர்னி, எனக்கு மாற்றம் பண்ணிராதப்பான்னு அல்லாஹ் சொல்றான்.
அந்த ஒரு அடிப்படையில் தொழுகையோடு வாழ்ந்து தொழுகையோடு இருந்து தொழுகையிலேயே மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொல்லித்தந்த உங்கள் சகோதரன் எனக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.